சாணக்யா இன்டர்நேஷனல் அகாடமி உங்களுக்குள் இருக்கும் தலைவரை வெளிக்கொண்டு வரும் பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை. நேரடி மற்றும் இணைய வழி. கான்டாக்ட் 7338824242. கடந்த 2024ஆம் ஆண்டில் மட்டும் சைபர் மோசடி செய்பவர்கள் மற்றும் சைபர் குற்றவாளிகளிடம் 22,842 கோடி ரூபாயை இந்தியர்கள் இழந்துள்ளனர் என்று டெல்லியை மையமாக கொண்டு இயங்கும் ஊடக மற்றும் தொழில்நுட்ப நிறுவனமான டேட்டா லீட்ஸ் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து டேட்டா லீட்ஸ் வெளியிட்டுள்ள ஆய்வில் டிஜிட்டல் குற்றவாளிகள் மற்றும் மோசடி செய்பவர்களால் 2022இல் வெறும் 2,306 கோடி ரூபாய் மட்டுமே இந்தியர்கள் இழந்தனர். 2023இல் அது 3 மடங்கு அதிகரித்து சுமார் 7,465 கோடி ரூபாயை ஆன்லைன் மோசடிகளில் இந்தியர்கள் இழந்தனர். ஆனால் 2024இல் டிஜிட்டல் குற்றவாளிகளாலும் மோசடி செய்பவர்களாலும் சுமார் 22,842 கோடி ரூபாயை இந்தியர்கள் இழந்துள்ளனர். மேலும் நடப்பு ஆண்டில் சுமார் 1.2 லட்சம் கோடி ரூபாயை சைபர் மோசடிகளில் இந்தியர்கள் இழப்பார்கள் என்று இந்தியன் சைபர் கிரைம் கோஆர்டினேஷன் சென்டர் கணித்துள்ளது. சைபர் கிரைம் புகார்களை பொறுத்தவரை 2023இல் 15.6 லட்சம் புகார்கள் பெறப்பட்டுள்ள நிலையில் 2024இல் அது 20 லட்சமாக அதிகரித்துள்ளது என்று தெரிவித்துள்ளது. டிஜிட்டல் பரிவர்த்தனைகள் அதிகரித்துள்ள வேளையில் அதை மோசடியாளர்கள் பயன்படுத்திக் கொள்கின்றனர். ஜூன் 2025இல் மட்டும் 24.03 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான 190 லட்சம் UPI பரிவர்த்தனைகள் நடந்துள்ளது என்று டேட்டா லீட்ஸ் தனது ஆய்வறிக்கையில் கூறியுள்ளது. இது இந்தியாவின் தொழில்நுட்ப வளர்ச்சியை காட்டும் அதே நேரத்தில் சமூக விரோதிகளும் அதை பயன்படுத்திக் கொள்கின்றனர்.